வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழ கோதுமை குழி பணியாரம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மிக்சரில் 3/4 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 1 சிட்டிகை அளவு சுக்கு பொடி, 2 சிட்டிகை சோடா உப்பு, 3/4 கப் பொடி பண்ண வெல்லம், கடைசியா 1 சிட்டிகை உப்பு. இது எல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு வாழைப்பழத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருந்த மாவை மூடி போட்டு 15 நிமிஷம் போல ஊற விடுங்க. குழி பணியார சட்டியில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை அதில் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் எடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஆரோக்கியமான சுவையான வாழைப்பழ கோதுமை குழி பணியாரம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.